ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம 2025ல் ரிலீஸ் ஆன ஒசைரஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நாசால இருந்து கிளம்புற ஒரு ராக்கெட்டை காமிக்கிறாங்க. அந்த ராக்கெட்குள்ள ஒரு ப்ரோப் இருக்கு. அதோட பேரு வாயேஜர் 1. பூமியில இருந்து வெளியே வந்த அந்த ப்ராப் முதலா 1977ல நம்ம பூமியோடைய போட்டோவை எடுத்து அனுப்புது. அதுக்கடுத்து 1979வது வருஷத்துல 365 மில்லியன் மைல்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஜூபிட்டருடைய நிலவு, அதோடைய பேரு ஐயோ, அந்த நிலவுல இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பை முதலா போட்டோ எடுத்து அனுப்புது. அதை தொடர்ந்து 1980ல 746 மில்லியன் மைல்ஸ் தாண்டி இருக்கிற சேட்டனை தாண்டி அந்த ப்ரோப் போயிட்டு இருக்கு. பூமியில இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச ப்ரோப் வரிசையா ஏகப்பட்ட போட்டோஸ் அனுப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா 2012ல அதோடைய லொகேஷன் எங்கன்னே தெரியல. பூமியை விட்டு 11 பில்லியன் மைல்ஸ் தாண்டி வந்த வாயேஜர் 1 சோலார் சிஸ்டத்தை தாண்டி வெளியே இருக்கிற இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு போகுது. அந்த இருட்டுக்குள்ள அந்த ப்ரோப் அப்படியே மறைஞ்சு போக அந்த இடத்துல படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பூமியை காமிக்கிறாங்க. ஏதோ போர் நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. அங்கங்க குண்டு வெடிப்புகள் வேற நடக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாரும் தீவிரவாதிகளை தேடி தேடி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சோல்ஜர்ஸை சுட முடியல. சோல்ஜர்ஸ் எல்லாரும் சுட்டுக்கிட்டே அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. சண்டை நடக்குது. படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு சோல்ஜருக்கு அடிபட்டிருக்கு. அவரை ஓரமா தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா, பாவம், அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அப்படியே ஃபைட் போயிட்டே இருக்கு. அந்த சமயம் சடனா வானத்துல இருந்து ஒரு ரெட் கலர் லைட் எரியுது. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே சண்டையை விட்டுட்டு மேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வானத்தையே மூடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப், அதுல இருந்து தான் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்ல இருந்து ஏதோ ஒண்ணு சுடப்படுது. மேல இருந்து அப்படியே தரையில வந்து விழுது. ஆனா என்ன விழுந்துச்சுன்னு தெரியல, இன்விசிபிளா இருக்கு. இப்போ அந்த ரெட் கலர் லைட் போயிட்டு ஒரு பிரைட்டான வெளிச்சம் அடிக்குது. அதை அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷிப்ல இருந்து நிறைய மின்னல்கள் மாதிரி வெளியே வருது. அவ்வளவுதான், அப்படியே அந்த சீன் சடனா கட் ஆகி ஏதேதோ நடக்கிறதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கா இல்ல இல்யூஷனான்னு தெரியல. ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து மனுஷங்களை இழுத்துட்டு போய் கட்டி போடுற மாதிரி இருக்கு. ஷிப்ல இருந்து வெளியே வந்த ஷாக் வேவ்ஸ் எல்லாமே மனுஷங்களை பிடிச்சி மேல இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அவங்களோட ஃபேமிலி கூட இருந்த நினைவுகள், இது எல்லாமே அப்படியே மாத்தி மாத்தி ரேண்டமா வருது. அப்படியே அந்த சீன்ல கட் பண்ணா சில சோல்ஜர்ஸ் ஏதோ ஒரு டேங்க்ல இருக்க மாதிரி இருக்கு. பட் அவங்க யாருமே சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அண்ட் அது வந்து டேங்க் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லிக்விட் கரைஞ்சு எல்லாருமே வெளியே வந்து விழுறாங்க. அப்படியே இரும்பிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. மொத்தமா 6 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இப்பதானே நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதுக்குள்ள நம்ம எங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா குழம்புறாங்க. ஒருவேளை நம்ம சைனா இல்லனா ரஷ்யாவோட சீக்ரெட் ஃபெசிலிட்டில இருக்கோமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்ல இருக்க ஒருத்தவர் என்ன சொல்றாரு, அந்த மேல கொழன்னு இருந்துச்சுல அதை பத்தின ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவருக்கே தெரியல. அப்படியே சுத்தி பார்த்தா ஏதோ எழுதி இருக்கு. அது என்ன லாங்குவேஜ் என்னன்னே தெரியல. எல்லாருமே முடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சோல்ஜர் அந்த லாங்குவேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கிறான். அது எல்லாமே இவங்களோட பேர்கள் போல இருக்கு. இந்த லாங்குவேஜ் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவன் படிச்சான்றது அவனுக்குமே தெரியல. இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிறது கடைசியா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வானத்துல ஏதோ ஒரு லைட் எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கெட்ட கனவுகள், நைட் மேர்ஸ் மாதிரி வந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா இங்க இருக்கிறாங்க. இது தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. கண்டிப்பா நம்மள எவனோ ஒருத்தவன் தான் இங்க கூப்பிட்டு வந்து போட்டிருப்பான், அவனை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு டோர் இருக்கு. ஆனா அந்த டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல ஏதாச்சும் சுவிட்ச் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 சோல்ஜர்ஸ் அந்த கதவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப லைட்டா அந்த டோர் திறக்குது. அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் போட்டு மொத்தமா அந்த டோரை திறந்துடுறாங்க. ஆனா கையை எடுத்துட்டா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும் போல இருக்கு. அதனால புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீதி 3 சோல்ஜர்ஸ் அந்த கதவு வழியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டோரை புடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுமே இந்த பக்கம் வந்து கையை எடுத்துடுறாங்க. டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுது. மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்கு, துண்டாயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ளோஸ் ஆகுது. இந்த பக்கம் வந்தாங்கல்ல, சரி இங்கேயாச்சும் ஏதாச்சும் வழி இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் இன்னொரு டோர் இருக்கு. ஆனா அந்த டோர் ஒரு மாதிரி லைட்டா பெண்ட் ஆயிருக்கு. அதை ஓப்பனே பண்ண முடியாத போல இருக்கு. வேற எப்படிதான்டா இங்க இருந்து போறதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அங்க சின்னதா ஒரு வெண்ட் இருக்கு. சரி இந்த வெண்ட் வழியா போகலாமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சோல்ஜரை போக சொல்றாங்க. அட பாவிகளா, முன்னாடி நின்னது என்னோட தப்பா, என்ன பலியாடா யூஸ் பண்றீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே அந்த சோல்ஜர் வெண்ட்டுக்குள்ள போறாரு. சுத்தமா இடம் இல்ல. அப்படியே பொறுமையா நவுந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்ட் வழியா இன்னொரு பக்கம் வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க ஒரு கதவு கிட்ட நின்னாங்களே, அந்த கதவுடைய இன்னொரு பக்கம் வந்திருக்காரு. காய்ஸ் ஒன்னும் இல்ல, சேஃபா தான்
இருக்கா, எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கத்துல இருந்து சொல்றாரா. மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த வெண்ட் வழியாவே இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்தவங்க எல்லாருமே அந்த டோரை பாக்குறாங்க. நிறைய நகை கீறல்களா இருக்கு. ஏதோ ஒண்ணு இந்த டோருக்குள்ள போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கும் போல இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நகை கீறல்களை இவங்க பார்த்ததே கிடையாது. நம்ம எங்க தாண்டா இருக்கோம், ஏதாச்சும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோமோ இல்லனா கடல் கடியில இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நார்த் அண்டார்டிகால இந்த மாதிரிதான் நிறைய அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நம்மளையும் அங்கதான் புடிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே அந்த சவுண்ட் வந்த டைரக்ஷனை நோக்கி போறாங்க. ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு. ஒரு சோல்ஜர் மட்டும் முன்னாடி போய் பாக்குறான். அப்படி போய் பார்த்தவன் ஏதோ ஒன்னு பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். என்னதான் இவன் இப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போய் பாக்குறாரு. இவருதான் இந்த டீமுடைய கேப்டன் போல இருக்கு. அங்க தரையில எல்லாம் ரத்த கரையா இருக்கு. சோ இவங்களை தாண்டி இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க. யாருன்னு தெரியல. அங்க இருக்கிற ஒரு டோர்ல இருந்து புகை வருது. அந்த இடத்துல இருந்து தான் சவுண்ட் வந்திருக்கும் போல இருக்கு. சரி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. போய் பார்த்தா அங்கேயும் ஒண்ணும் இல்ல. என்னடா அது, சுத்தி சுத்தி ஏதோ மேஸ் மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே நின்னுகிட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜரோட மூஞ்சில அப்படியே ரத்தம் சுட்டுது. மேல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷங்களோட தோல் எல்லாத்தையுமே உரிச்சு மேல தொங்க விட்டுருக்காங்க. யார் இந்த மாதிரி வேலையை பார்த்தான்னு தெரியல. அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல இருந்து தான் கத்துற சவுண்ட் கேக்குது. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கா. இன்னுமே உயிரோட தான் இருக்கா. அவளுமே என்ன லாங்குவேஜ்ல பேசுறான்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. அவளை எப்படியாச்சும் அந்த சங்கிலில இருந்து வெளியே கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு லிவர் இருக்கு. அதை புடிச்சு இழுத்ததும் சங்கிலி ஆட்டோமேட்டிக்கா ஊத்துக்குது. அப்படியே அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்களா. அப்போ அந்த ரூமுடைய டோர் பக்கத்துல ஒரு சோல்ஜர் நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு அப்படியே பொறுமையா நடந்து வருது. அவன் காது கிட்ட பலமா மூச்சு விடுற சவுண்ட் கேக்குது. என்னடா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவா திரும்பி பார்த்தா ஒரு கொடூரமான மிருகம். ஆக்சுவலா அது ஒரு ஏலியன். அவ்வளவுதான். அப்படியே அந்த ஏலியன் அந்த பயல குத்தி தூக்கி போட்டு மத்த எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் பதிலுக்கு சுடுறாங்க. ஆனா அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆகல. பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அந்த ஏலியன்ஸோட கன்னு புள்ள இருக்கு. அதை எடுத்து ஒரு பையன் சுடலான்னு பாக்குறான். ஆனா அது வேலை செய்யல. இது சுடல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட சொல்ல அந்த கேப்டன் கன்னை வாங்குறாரு. பழைய டிவி ரிமோட்டை தட்டுற மாதிரி 2 தட்டு தட்டி சுடுறாரு. வேலை செஞ்சிருது. அந்த கன்னை வச்சு சுடவும் தான் அந்த ஏலியனுக்கு அடிப்படுது. 2-3 வாட்டி ஷூட் பண்ணதும் அந்த ஏலியன் செத்து போய் கீழே விழுந்துருது. என்ன கருமாந்திர மிருகம்டா அது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஏலியன் இன்னும் சாகல போல இருக்கு. திரும்ப அட்டாக் பண்றதுக்கு எந்திரிக்குது. அப்போ ஒரு பொண்ணை காப்பாத்தினாங்களே, அந்த பொண்ணுடைய பேரு ராவி. அந்த பொண்ணு செம்ம கோவத்துல அவகிட்ட இருக்க கன்னை வச்சு டபடபன்னு அந்த ஏலியனோட தலையில சுடுறா. அவ்வளவுதான். அந்த ஏலியன் அப்படியே செத்துருது. யாரா இவன்ற மாதிரி பாக்குறாங்க. சரி இப்பத்திக்கு இவளை விட்டா வேற எந்த ஒரு லீடும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி திரும்ப ஒரு ஏலியன் வர மாதிரி இருக்கு. இவங்க சண்டை போடுறதுக்காக திரும்புறாங்க. அங்க 1-2 ஏலியன் வரும்னு பார்த்தா ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வருது. அதுங்க எல்லாமே இவங்களை சுட ஆரம்பிக்குது. இவங்களுமே பதிலுக்கு சுடுறாங்க. அப்படியே சுட்டுக்கிட்டே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி கத்திய வச்சிடுறாங்க. பட் இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க வெண்ட் வழியா ஒருத்தங்களா ஏறி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த ஏலியன்ஸ் வந்துச்சிங்கன்னா அதுங்களை சுடுறதுக்கு ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் டோர் கிட்ட நிக்கிறாரு. மீதி பேர் எல்லாருமே வெண்ட் வழியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த டோரை உடைச்சுக்கிட்டு ஏலியன்ஸ் வெளியே வந்துருது. இவரும் சுடுறாரு. பட் அதுங்க மொரட்டுத்தனமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுங்களை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுடுறதை விட்டுட்டு அந்த வெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. இவரு தான் கடைசி. அந்த வெண்ட் வழியா ஏறி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு எப்படியோ ஓரளவுக்கு அந்த வெண்ட்டுக்குள்ள ஏறி வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் அவர் தப்பிக்க வேண்டிய ஸ்டேஜ். ஆனா அந்த ஏலியன் இவரோட காலை பிடிச்சி இழுத்துருது. அவ்வளவுதான். அந்த இடத்துலயே அவரு காலி. மத்த எல்லாருமே அந்த வெண்ட் வழியா தப்பிச்சு இன்னொரு பக்கம் வராங்க. அந்த பொண்ணு ராவி இருக்கால, அவ ரஷ்யன் மொழியில பேசுறா. சோ அவ பேசுறது அங்க இருக்க யாருக்குமே புரியல. ஆனா இவங்க டீமுடைய கேப்டன் அவருக்கு ரஷ்யன் மொழி நல்லாவே புரியுது. பதிலுக்கு அவருமே ரஷ்யன்ல பேசுறாரு. அவருக்கு எப்படி ரஷ்யன் தெரியும்னு அவருக்கே தெரியல. ஸ்பேஸ் ஷிப்ல எங்க சேஃபான பிளேஸ் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடி போறாங்க. இந்த ஏலியன் கடைசியா ஒரு சோல்ஜரை சாவடிச்சதுல அந்த சோல்ஜரை காமிக்கிறாங்க. வயித்தெல்லாம் கொதறி போட்டுட்டு ஒரு இடத்துல அந்த சோல்ஜரை கட்டி போட்டு வச்சிருக்குங்க. அப்போ லேண்ட்லைன் மாதிரி ஏதோ ஒண்ணு அதோடைய மண்டையில வச்சு பாக்குது. அது மூலியமா இப்ப இந்த சோல்ஜர் இறந்து போயிருக்காருல, அவரு என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாத்தையுமே அந்த ஏலியன் பாக்குது. பூமியில சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த லைட் வந்தது, ஸ்பேஸ் ஷிப் வந்தது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்து தப்பிக்க போராடினது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த ஏலியன் இவர் மூலியமா தெரிஞ்சுக்குது. இந்த பக்கம் கேப்டன் அந்த ராவின்ற பொண்ணு கிட்ட கேக்குறாரு, இந்த ஏலியன்ஸுக்கு எல்லாம் என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அதுங்கெல்லாம் ரொம்ப பசியில இருக்கு, அதுங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா அவ என்ன சொல்ல வரானா, இவங்களை வேட்டையாடுறது மட்டும்தான் அந்த ஏலியன்ஸோட வேலை. அதை தான் அவ அப்படி சொல்லிட்டு போறா. அண்ட் இவங்க எங்க போனாலுமே அந்த ஏலியன்ஸ் இவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். எப்படின்னா
இந்த இடம் ஃபுல்லா மோஷன் சென்சார் வச்சிருக்குங்க. அதனால எங்க தப்பிச்சு போனாலுமே அந்த ஏலியன்ஸ் அசால்ட்டா வந்து இவங்களை பிடிச்சிரும். ரைட்ரா, எவனாலையும் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட டியூபா இருக்கு. அந்த டியூபுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த டியூப் ஃபுல்லா கீறலா இருக்கு அண்ட் உள்ளேயுமே ஒரே புகையா இருக்கு. அதனால உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியலையா. அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா அவ்வளோ டியூப் இருக்கு. அப்போ ஒரு சோல்ஜர் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு டியூபையே உத்து பாக்குறான். அது லைட்டா கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி உள்ள ஏதாச்சும் இருக்கா பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பாக்குறான். அப்போ அப்படியே ஒரு மண்டை ஓடு மிதந்து வருது. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, இங்க இருக்க எல்லா டியூப்லயுமே மனுஷங்க தான் இருக்காங்க. இவ்வளவு மனுஷங்களை புடிச்சு வச்சு அந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. அப்படியே அந்த ஏரியாவை கடந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. அங்க நிறைய கண்டெய்னர்ஸா இருக்கு. அந்த கண்டெய்னர்ல வேற என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்பதான் ஒரு சோல்ஜர் கேக்குறான், கேப்டன் அந்த ஏலியன்ஸுக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியும். அப்ப கண்டிப்பா நம்ம எங்க போக போறோம்னு அந்த ஏலியன்ஸுக்கு தெரியும்ல. அப்ப கண்டிப்பா நம்ம எங்க போக போறோம்னு அந்த ஏலியன்ஸுக்கு தெரியும்ல. நம்மளுக்கு முன்னாடியே அதுங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மள புடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியே ஒரு சோல்ஜர் கேக்குறான். ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. சரி ஓகே, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகாம இங்கே இருந்து நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு அந்த ராவி பொண்ணு என்ன சொல்றா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்மளால அந்த ஏலியன்ஸை அழிக்கவே முடியாது. நம்மளால பண்ண முடிஞ்சது அந்த ஏலியன்ஸை அடிச்சுட்டு ஓட முடியும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்குதான் நம்மளுக்கு ஒரு பலியாடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு சோல்ஜரை பாக்குறாங்க. அட பாவிங்களா, இந்த வாட்டி நான் தான் பலியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சரி அழுவாத, நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சோல்ஜர் சொல்றாரு. அவரோட பேரு ஜாக்ஸ். அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு. நடுவுல நின்னுட்டு பாட்டு பாடுறாரு. அந்த சவுண்டை கேட்டுட்டு எல்லா ஏலியன்ஸும் திபு திபுன்னு இவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்றாரு, எல்லா ஏலியன்ஸையும் சுட்டுக்கிட்டே கரெக்டா அந்த கண்டெய்னர் ஏரியா இருக்கும்ல அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு கண்டெய்னர் மேல ஸ்னைப்பர் வச்சுட்டு ஒரு சோல்ஜர் படுத்துட்டு இருக்கான். அப்புறம் மீதி எல்லாருமே அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏலியன்ஸ் உள்ள ஓடி வரவும் அதுங்க எதிர்பார்க்காத நேரத்துல இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஒரு ஏலியனா சுட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு வந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே சுட்டுறாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு ஏலியனோட மூஞ்சில கீரல் இருக்கான்னு பாக்குறாங்க. ஏன்னா கீரல் இருக்கிற ஏலியன் தான் மத்த ஏலியன்ஸோடைய லீடர். அந்த லீடரை கொண்டுட்டா கண்டிப்பா மத்த ஏலியன்ஸையும் ஈஸியா சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செத்து கிடக்கிற ஏலியன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு லீடர் இருக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா இங்க லீடர் இல்லவே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா இன்னும் நிறைய ஏலியன்ஸ் வருது. அந்த ஏலியன்ஸோட கையில ஷீல்டு இருக்கு. இதுக்கு மேல நம்மளால அதுங்க கிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டோர் வழியா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. கடைசியா ஜாக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அவரையும் காப்பாத்திட்டு இங்க இருந்து ஓடிடலான்னு பார்த்தா இவர் ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஏலியன்ஸ் அவரை சுட்டுறதுங்க. அவ்வளவுதான், ஜாக்ஸ் அந்த இடத்துல காலி. மீதி எல்லாருமே இன்னொரு வெண்ட் வழியா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த வெண்ட் சருவலா கீழே போய் விழுந்துடுறாங்க. அங்க தண்ணி இருக்கு. அந்த தண்ணி பயங்கரமா நாறுது. என்னடா தண்ணி இது அப்படின்னு பார்த்தா அடியில ஃபுல்லா டெட் பாடிஸா இருக்கு. ஐயோ ஐயோன்ட்டு ஒருத்தவன் கத்த ஆரம்பிக்கிறான். அடே கொஞ்ச நேரம் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. ஆமா வாயை மூடுங்க அப்படின்னு இன்னொரு குரல் கேக்குது. யார் இது, நம்ம யாருமே பேசலையே, அப்புறம் யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தா மேல ஒரு அம்மா உட்காந்து இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ராவியோட அம்மா தான். அவங்க கயிறை கீழே போட அதை புடிச்சிட்டு எல்லாம் மேல ஏறி வராங்க. எல்லாரையுமே சேஃபா ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. இங்கதான் இவங்க இத்தனை நாளா சேஃபா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க புள்ள இருக்கு. அவங்க கேப்டன் கிட்ட கேக்குறாங்க, நீங்களாம் எப்ப எஞ்சிங்க, எங்க எஞ்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கேப்டன் சொல்றாரு, இப்பதான் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் எந்திரிச்சோம். ஏதோ ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு. எங்களோட கன் எல்லாம் எங்க கிட்டதான் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல எங்களோட பேர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஓஹோ, அப்போ நீங்க டிராஃபி ரூம்ல இருந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சோ இந்த 6 சோல்ஜர்ஸையும் அந்த ஏலியன்ஸ் ஒரு டிராஃபி மாதிரி புடிச்சு வச்சிருந்திருக்குங்க போல. அதுல இருந்துதான் எஞ்சி வந்திருக்காங்க. சரி நீங்க எப்ப எஞ்சிங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. தெரியலங்க, ஒரு 20-30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது 20 வருஷமா அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த அம்மா பேசுறது மத்தவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்றாங்க. இன்வேஷனுக்கு அப்புறம் தான் என்னோட பொண்ணு ராவி பிறந்தா. ஒரு வகையில இந்த இன்வேஷனுக்கு நம்மளும் தான் காரணம். சாப்பாட்டுக்கு மணி அடிச்சா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வந்துதானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்மா எம்மா என்னதாமா சொல்ற, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, தெளிவா ஏதாச்சும் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க இப்பதான் அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க. என்னன்னா 1977ல ஒரு ப்ரோப் போச்சுல, ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? அந்த ப்ரோபு சோலார் சிஸ்டத்தை தாண்டி போயிருக்கும். அந்த ப்ரோப்ல நம்ம பூமிக்கு எப்படி வரணும் அப்படின்ற மேப் இருந்திருக்கும் போல இருக்கு. சோ அந்த மேப் யாருக்காச்சும் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு கரெக்டா நம்மளோட பூமிக்கு வரலாம். அந்த மேப் தான் இந்த ஏலியன்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி அதுங்க டைரக்டா நம்ம எர்த்துக்கு வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கேப்டன் அந்த இன்வேஷனை பத்தி சொல்றாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நானும் உங்கள மாதிரி தான் அந்த டிராஃபி ரூம்ல இருந்து தான்
வெளியே வந்தேன், ஏதோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுல, அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது பூமியில ஒரு மிகப்பெரிய போர் போச்சு. ஆனா அந்த போர் ஒரு வாரத்திலேயே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் அவ்வளோ ஈஸியா பூமியை டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்க. நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்னால அதுங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இன்ஃபர்மேஷனா? நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன்ஸ் நம்மள சில பேரை கடத்தி இருக்குங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவ படைகள் இருக்குல்ல, கடற்படை, விமானப்படை, இந்த மாதிரி படைகள்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே கடத்தி அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருக்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டெஸ்ட் நடத்தி இருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு நைட் மேர் மாதிரி வந்திருக்கும்ல, கெட்ட கனவு மாதிரி. ஆக்சுவலா அது எதுவுமே கெட்ட கனவு கிடையாது, அது எல்லாமே ஒரு வார் கேம். இவங்க அந்த கேம்ல எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஏலியன்ஸ் எல்லாரையுமே கடத்தி இருக்குங்க. அதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் அதுங்க பூமியை ஈஸியாவே டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்க. இவங்க எல்லாருமே எந்திரிக்கும் போது சில பேருக்கு பழக்கமே இல்லாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. கேப்டனுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும், அந்த லிக்விட பத்தி ஒரு சோல்ஜருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிவைஸ் வச்சு கனெக்ஷன் பண்ணதுனாலதான். அதுல ஏதோ சில ஆக்சிடென்டா டிரான்ஸ்பர் ஆகி இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து இவங்க இப்ப இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காங்கல்ல, இந்த ஷிப் எதுக்காகனா பூமியில போர் முடிஞ்சக்கு அப்புறமேட்டு அங்க மிஞ்சி உயிரோட இருக்க மனுஷங்க எல்லாரையுமே கால்நடைகள் மாதிரி புடிச்சிட்டு போறதுக்காக தான் இந்த ஷிப் வந்திருக்கு. சோ நம்ம எப்படி ஆடு மாடு எல்லாத்தையுமே யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த ஏலியன்ஸ் மனுஷங்களை யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஷிப்பை எடுத்துட்டு வந்து மனுஷங்களை புடிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டியூப்ல நிறைய மனுஷங்களை பார்த்தாங்கல்ல, அதுவுமே இதுக்காக தான். இந்த பொண்ணு ராவி இருக்காளே, ராவியோட அப்பா இந்த ஷிப்போடைய ரியாக்டரை டேமேஜ் பண்ணிட்டாரு போல இருக்கு. சோ அப்படி பண்ணதுனால அந்த டியூப்ல இருந்த மனுஷங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அண்ட் இந்த ஷிப்புமே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இந்த ஏலியன்ஸ் அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ண மத்த ஏலியன்ஸை கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அதுக்கு தான் கம்யூனிகேஷனை ரிப்பேர் பண்ண பாக்குதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்றாங்களா, ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இப்ப எப்படி கேப்டனுக்கு ரஷ்யன் மொழியே தெரியாது, ஆனா அவரு ரஷ்யன் பேசுறாருல, அது அவருக்கு ஒரு கிஃப்ட் தானே, அந்த மாதிரிதான் இந்த அம்மாக்கும் ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஏலியன்ஸ் பேசுற எல்லாமே இந்த அம்மாக்கு புரியும். அது மூலியமா தான் இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சீக்கிரமா நம்ம அந்த ஏலியன்ஸை கம்யூனிகேஷன் ரிப்பேர் பண்ண முடியாத மாதிரி தடுக்கணும். ஒருவேளை அதுங்க மட்டும் ரிப்பேர் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதுங்க ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டுரும். அதுக்கப்புறம் பூமியில மிஞ்சி இருக்கிற எல்லாரையுமே அந்த ஏலியன்ஸ் வந்து சாவடிச்சிரும். அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்னோட டீம்ல இருந்த எல்லாருமே செத்து போயிட்டதுனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. கேப்டனும் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. எப்படி சண்டை போட போறாங்கன்னா, இவங்க கிட்ட நிறைய பாம்ஸ் இருக்கு, அது கூடவே அந்த ஏலியன்ஸோடைய ஒரு ஷீல்டை கொடுக்கறாங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் சண்டை போட போறாங்க. என்ன பிளான்னா, கேப்டனும் இன்னொரு சோல்ஜரும் அந்த ஏலியன்ஸை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த சமயம் மீதி இருக்க 3 பேரும் கம்யூனிகேஷன் ரூமுக்கு போயிட்டு இருக்கிற பாம்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி அந்த ரூமையே வெடிச்சு செதற வைக்க போறாங்க. இதுதான் பிளான். சோ அந்த பிளான் படி கேப்டனும் ஒரு சோல்ஜரும் வெளியே போறாங்க. வேணும்னே மோஷன் சென்சார் எங்கெல்லாம் இருக்குமோ அங்க போயிட்டு அந்த ஏலியன்ஸை வெறுப்பேத்துறாங்க. அதுங்களும் கடுப்பாயிட்டு இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த ஏலியன்ஸ் இவங்க 2 பேரையும் பாத்துருது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை இவங்க கிட்ட அந்த ஏலியன்ஸோடைய ஷீல்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் மீதி 3 பேருமே கண்ட்ரோல் ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயுமே 2 ஏலியன்ஸ் இருக்கு. அதுங்க கேப்டன் சண்டை போடுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிடிக்கிறதுக்காக போதுங்களா, இதுதான்டா கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கயிறை போட்டு கீழே இறங்கி அந்த இடம் ஃபுல்லா பாம்பை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேக வேகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கேப்டன் கிட்ட இருக்க ஏலியன்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சிருது. சண்டைய பாதிலேயே விட்டுட்டு இவங்களை தடுக்கிறதுக்காக கம்யூனிகேஷன் ரூம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருதுங்க. இந்த மாதிரி இதுங்க ஓடி வரத ராவியோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. சீக்கிரம் அதுங்க வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கேப்டன் முடிவு பண்ணிடுறாரு, அவ்வளவுதான் நம்ம பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு, கண்டிப்பா இந்த ஏலியன்ஸ் எல்லாம் போய் அவங்கள காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு கூட இருக்க சோல்ஜர் என்ன சொல்றான், இல்ல நீங்க போய் அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு இந்த பக்கம் வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறான். கேப்டன் அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிற ஏலியன்ஸை இந்த சோல்ஜர் மட்டுமே தனியா சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒரு ஆளால எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்? அந்த ஏலியனோட கன்னை வச்சுதான் சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அதுல இருக்க புல்லட்டுமே காலி ஆயிடுது. அது காலியான நேரம் இவருமே காலி ஆயிடுறாரு. ஆனா அப்படி அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்க கிரெனேடை வெடிக்க வச்சு அங்க இருக்க ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாரு. இந்த பக்கம் கம்யூனிகேஷன் ரூமை காமிக்கிறாங்க. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அங்க வந்துருது. உள்ள இருக்கிறவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4-5 ஏலியன்ஸுக்கு மேல ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கடுத்து வரதெல்லாம் ஷீல்டை வச்சுக்கிட்டு வருது. இதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ராவியோட அம்மா சொல்றாங்க, ராவி சீக்கிரமா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள ஓட சொல்லிட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரையும் போக சொல்ல சோல்ஜரும் ராவியும் மேல ஏறிடுறாங்க. இங்க கீழே அந்த அம்மா மட்டும் தனியா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. மேல ராவி கத்திக்கிட்டு இருக்கா, அம்மா வந்துருங்கம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. கீழே அவங்க அம்மா ஷூட் பண்ணிக்கிட்டே எப்படியாச்சும் போக முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. பட் கண்டிப்பா அது வேலைக்காகாது. அந்த ஏலியன்ஸ் அவங்கள சுட்டுருது. ஆனா அவங்க சாவறதுக்கு முன்னாடி கையில இருக்க பட்டனை அழுத்திடுறாங்க. அது மூலியமா இவங்க பிக்ஸ் பண்ண பாம் எல்லாமே வெடிச்சு அந்த இடமே நாசமாயிடுது. அதோடு சேர்த்து ராவியோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இதை பார்த்த ராவி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க சோல்ஜர் ராவியை இழுத்துட்டு ஓடுறாரு. அங்க சின்னதா ஒரு இடம் இருக்கு. அங்க ராவியை ஒளிய வச்சுட்டு இவர் அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவரு கத்துற சவுண்டை கேட்டுட்டு ஏலியன்ஸ் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஏலியனா வர வர லைனா சுட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியா என்ன பண்றாரு, நம்ம ஏன் ஒன்னொன்னா சுட்டுக்கிட்டு இருக்கணும், ஒரேடியா கிரனேட போட்டு அது எல்லாத்தையுமே சாவடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட் எடுக்கிறதுக்காக கையை வைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. யோசிக்கிறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் ராவிய காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சவுண்டும் இல்லையா, சரி சைலண்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. பட் இவங்க நேரமா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல இவங்களுக்காக ஒரு ஏலியன் காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டா இவங்க வெளியே வரவும் அவங்களே இந்த ஏலியன் பிடிச்சிருது. இன்னொரு பக்கம் கேப்டனை காமிக்கிறாங்க. காப்பாத்துறேன்னு ஓடி வந்துகிட்டு இருந்தாரே தவிர இன்னும் வந்த பாடு இல்ல. வழி தெரியாம அப்படி இப்படிமா ஓடிட்டு இருக்காரு போல இருக்கு. ஒரு இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா இந்த கோழியெல்லாம் நம்ம கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட மனுஷங்களை அந்த ஏலியன்ஸ் அடைச்சு வச்சிருக்குங்க. அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா போயிடலாம்னு சொல்லிட்டு பொறுமையா பின்னாடி வராரா. ஆனா அவருக்கு பின்னாடியே ஒரு ஏலியன் நின்னுகிட்டு இருக்கு. அப்படியே அவரை அடிச்சு மட்டையாக்கிடுது. கேப்டனோட பொண்ணு ஜாலியா பபிள் சுட்டு விளையாண்டுட்டு இருக்கா. அதை இவர் பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஏலியன் ஷிப் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போகுது. அதை பார்த்துட்டு துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாரா. பார்த்தா அது ஒரு கெட்ட கனவு போல இருக்கு. அந்த ஏலியன் இவரை அடிச்சு மட்டையாக்கி அந்த செல்லுலயே அடைச்சு வச்சிருச்சு. பக்கத்துல இருக்க செல்ல தான் ராவியும் இருக்காங்க. உன்னோட அம்மா அப்புறம் என்னோட சோல்ஜர் என்ன ஆனா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எதுவும் பதில் சொல்லாம தலைய குடிஞ்சுக்கிறாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கிறாரு எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வருது. எல்லா மனுஷங்களும் பார்த்து பயந்து பின்னாடி போறாங்க. உள்ள வந்த ஏலியன் நம்ம கேப்டனை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இந்த கசாப்பு கடையில ஆடை தலைகளை தொங்க விட்டு கழுத்து அறுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேப்டனை தலைகளை தொங்க விட்டு அறுக்கலாமேன்னு கத்திய ஓங்குது. அப்ப கீழே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ராவி கிட்ட ஒரு சோல்ஜர் இருந்தார்ல, கிரனேட வெடிக்க வைக்கலான்னு கைய வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு எடுத்திருப்பாரு. அவருதான் எப்படியோ அங்க இருக்க ஏலியன்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு போல இருக்கு. கரெக்டா அந்த ஏலியன் எட்டி பார்க்கவும் இவர்கிட்ட இருக்க கன்னை வச்சு அந்த ஏலியனை சுட்டு சாவடிச்சிடுறாரு. கேப்டனை காப்பாத்திட்டு இப்போ ஒரு ஏலியனை சுட்டாங்கல்ல, அது கிட்ட இருக்க கன்னை எடுத்துட்டு ராவியை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அந்த செல்லுடைய லாக்ல சுடுறாங்க. ஆனா அந்த லாக்குக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு லிவர் இருக்கு. அதை இழுத்ததும் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது. உள்ள இருக்க எல்லாரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேப்டனும் அந்த சோல்ஜரும் ராவியை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனா இன்னும் நிறைய ஏலியன்ஸ் வருது. இவங்க 3 பேரும் விடாம சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாரோட கன்ல இருக்க புல்லட்டும் காலி ஆயிடுது. அடுத்து வேற வழியே இல்ல, இவங்க கிட்ட இருக்க பாமை தான் தூக்கி போடணும். அதை தவிர வேற வழியே இல்ல. சோ அவங்க கிட்ட இருக்க பாமை தூக்கி போட்டு அங்க இருக்க டோர் க்ளோஸ் ஆகாம இருக்க ஒரு கிளாம்ப் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்துடுறாங்க. டோர் க்ளோஸ் ஆயிடுதா. கரெக்டா டோர் க்ளோஸ் ஆனதும் அந்த பக்கம் போட்ட பாம் வெடிக்குது. இதுல எத்தனை ஏலியன்ஸ் செத்துச்சுன்னு தெரியல. இந்த சோல்ஜருக்கு ஒரே குஷி, கொன்னுட்டோண்டா எல்லாத்தையும் கொன்னுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்க ஒரு செவுத்துல சாயிறான். அந்த சமயம் சரக்குன்னு ஒரு கத்தி வந்து அவனோட நெஞ்சிலேயே குத்துது. என்னன்னு பார்த்தா பின்னாடி அவன் சாஞ்சது ஒரு டோரு. அந்த டோர்ல ஒரு சின்ன கேப் இருந்திருக்கு. அது வழியா இந்த ஏலியன்ஸோட லீடர் இருக்குல்ல, அது கத்திய விட்டு அந்த பயல குத்தி கொன்றுது. அடுத்து என்ன, கதவை ஓபன் பண்ணிட்டு வந்து இந்த கேப்டனை கொல்றதுக்காக வருது. இவங்க கிட்ட வேற கன் இல்லையா. சோ எப்படி சண்டை போட போறாங்கன்னு தெரியல. ராவிய ஓட சொல்லிட்டு கேப்டன் பொறுமையா கீழே இருக்க ஒரு கத்தி எடுக்கிறாரு. ராவி அங்கிருந்து ஓடிடுறா. அவ ஓடினக்கு அப்புறம் இந்த கேப்டனும் ஏலியன்ஸோட லீடரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் நல்லா தான் சண்டை போடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அது ஏலியன் ஆச்சு, எப்படி அதை சாவடிக்க முடியும். சோ செம்மையா அடி வாங்குறாரு. அதுவும் கேப்டனை போட்டு பந்தாடுது. அப்போ கேப்டன் என்ன பண்றாரு, ஒரு டோருக்கு வெளியே போய் நின்னுட்டு என்ன கொல்லணுமா, என்ன கொல்லணும் தானே, வா வந்து கொல்லு வா அப்படின்னு கத்துறாரு. இந்த ஏலியன் காண்டாயிட்டு வேகமா அவரை நோக்கி ஓடி வருது. அப்படி கரெக்டா அந்த டோர் கிட்ட வந்ததும் இவர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த டோரு தான் பிளேடு மாதிரி கச்சக் கச்சக்குன்னு மூடுது. சோ கரெக்டா அந்த டோர் மூடும் போது இந்த ஏலியன் குறுக்கால வந்ததுனால அந்த டோர்ல பட்டு ஏலியன் பாதி துண்டா போயிடுது. எப்படியோ இந்த ஷிப்ல இருக்க எல்லா ஏலியனையும் கொன்னுட்டாங்க. கேப்டன் ராவியை தேடி போறாரு. அங்க போனா ராவி மேல எதையோ ஷாக்கா பாத்துட்டு நிக்கிறாங்க. இவ என்னத்தை இப்படி பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாரு. அப்படி பாக்குற அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கத்தியெல்லாம் கீழே போட்டு அப்படியே பேன் மேல பாக்குறாரு. என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல.
ரொம்பவே உடைஞ்சு போயிட்டு மூஞ்ச சோகமா வச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போறாரு. பின்னாடியே ராவியும் ஏறி வராங்க. அப்படி என்னதாண்டா பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம ஏலியன் ஷிப்ல இருக்கோம், அந்த ஏலியன் ஷிப் ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா இவங்க இன்னுமே பூமியில தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ராவியோட அப்பா தான். அவரு தான் ரியாக்டர் அழிச்சிட்டாருல. சோ இந்த ஷிப்னால பறக்கவே முடியல. இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஏலியன்ஸ் அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்குங்க. பட் அதை எப்படியோ தடுத்துட்டாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமுமே அழிஞ்சு போயிருக்கு. இப்ப இருக்கிறது பாரிஸ் நகரம். அந்த ஐஃபில் டவரை பாருங்க என்ன நிலைமையில இருக்குன்னு. இப்படி அழிஞ்சு போன உலகத்தை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மூஞ்ச மாத்தி மாத்தி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷாக்கோட அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை அங்கேயே முடிக்கிறாங்க. சோ இதோடைய எண்டிங் எப்படி வேணா இருக்கலாம். மேபி பூமிக்கு வந்தது இந்த ஒரே ஒரு ஏலியன் ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் பல ஷிப்பா இருக்கலாம். அப்படி ஒருவேளை இன்னும் நிறைய ஷிப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பூமி அவ்வளவுதான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. பட் ஒருவேளை இந்த ஒரு ஷிப்பு தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஷிப்பையும் செயல்படாத மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ஷிப்புக்குள்ள இருந்த எல்லா ஏலியன்ஸையும் சாவடிச்சிட்டாங்க. சோ இதோடைய எண்டிங் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்களேன். அப்படி கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.